Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் சானட் நம்பர் 116 by வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த சானட்டோட டீட்டெயில் சம்மரி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு our சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Well, here is the sonnet. The sonnet title is sonnet number 116. இந்த sonetல ஷேக்ஸ்பியர் லவ் அப்படின்னா என்ன, லைக்வைஸ் லவ் அப்படின்னா என்னெல்லாம் இல்லை, அதுக்கான டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பாரு. Let's see that in detail. Let's see the very first line. Let me not to the marriage of true minds admit impediments. இங்கே marriage of true mindsனு கொடுத்துருக்காங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரூ லவ். எப்பயுமே ட்ரூ லவ்க்கு நடுவில் impediments, தட் மீன்ஸ் எந்த தடையுமே வராது, அதுக்கு அந்த லவ்வர்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ். அதாலுமே ஒரு சின்ன விஷயத்தினால ஆர்எல்ஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால சேஞ்ச் ஆகுறதும் கண்டிப்பாக லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் பென்ஸ் வித் த ரிமூவர் டு ரிமூவ். இங்கே பென்ஸ் அப்படிங்கன்னா மாறுறது, வித் ரிமூவர் மீன்ஸ் மேபி ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனால ஈஸியாக அந்த லவ் அழிக்க முடியும் அப்படின்னா அது லவ்வே கிடையாது. தட் மீன்ஸ் நீங்கள் ட்ரூவாக தென் லவ்வே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதெல்லாம் லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் தான் அந்த போட் எதெல்லாம் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டிஸ்கிரைப் பண்ணாரு. அப்போ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் லவ் அப்படிங்கிறத செகண்ட் குவாட்ரைனில் சொல்லியிருப்பாரு. லெட்ஸ் see that. How no, it is an ever fixed mark. ஸோ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது எவர் ஃபிக்ஸ்டு மார்க், தட் மீன்ஸ் ஒரு பர்மனண்டான திங் எப்பயுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். டெம்பர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, மெட்டஃபோரிக்கலாக லவ்வை வந்து புயல் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் சிம்பாலிக்கலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் கூட அதனால ஷேக் ஆகாமல் இருக்கிறது தான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் த ஸ்டார் டு எவரி வாண்டரிங் பார்க். இந்த லைன்ஸில் ட்ரூ லவ்வை ஒரு ஸ்டார் கூட கம்பேர் பண்ணுறாரு, எஸ்பெஷலாக நார்த்தன் ஸ்டார். அந்த நார்த்தன் ஸ்டார் அப்படிங்கிறது எப்பயுமே ஸ்கையில் ஒரே பொசிஷனில் தான் இருக்குமா. இந்த சீல போகிறாங்களே சைலஸ், அவங்களுக்குலாம் ரூட் கண்டுபிடிக்க அந்த ஸ்டார் தான் உதவுமா. ஸோ அது போலே தான் ட்ரூ லவ்வுமே எப்பயுமே உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹூஸ் ஒர்த் இஸ் அன்னோன் அல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டார் வந்து எந்த அளவுக்கு ஒர்த், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டேரெக்டாக சொல்ல முடியாது. பட் அது ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போல தான் ட்ரூ லவ், அது எந்த அளவுக்கு வந்து ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகளால் வந்து மெஷர் பண்ண முடியாது. லைக்வைஸ் அதோட பொசிஷன், தட் மீன்ஸ் அது எந்த அளவுக்கு ட்ரூ லவ் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் தேர்ட் குவாட்ரைன். Love is not times full, though rosy lips and cheeks within his bending sickles compass come. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஷேக்ஸ்பியரோட எல்லா சானட்ஸ்லையுமே டைம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், டயத்தை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாமே டயத்தோட விக்டிம் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த தேர்ட் குவார்டரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டைம் கூட ட்ரூ லவ்வை சேஞ்ச் பண்ண முடியாது. டைம்னால என்ன தான் மாற்ற முடியும் அப்படின்னா மேபி அந்த லவ்வர்ஸோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மாற்ற முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யங் ஏஜில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க, ரோசி லிப்ஸ் அண்ட் சிக்ஸ் அதோடு இருந்திருப்பாங்க. பட் வயசாகிறப்ப அதெல்லாம் மாறுமே, அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறுமே தவிர அவங்களோட ட்ரூ லவ் கண்டிப்பாக மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், லவ் alters not with his brief hours and weeks but bears it out even to edge of the doom. ஸோ காலப்போக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் hours and weeks இது போல் திங்ஸ்னால மாறுறது கண்டிப்பாக லவ்வே கிடையாது. அந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா லுக் திஸ் ஈவன் டு த எட்ஜ் ஆஃப் த டூம். ஒருத்தவங்க இறக்குற வரைக்குமே இருக்கும், அந்த லவ்வர்ஸ் இறக்குற வரைக்குமே அவங்க லவ் அழியாது, எப்பயுமே பெர்மனண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த ஃபைனல் கப்லெட். If this be error and upon me proved, I never write nor no man ever loved. இந்த ஃபைனல் கப்பில் ஷேக்ஸ்பியர் அவங்க ரீடர்ஸ்க்கு ஆக்சுவலாக ஒரு போல்டாக ஒரு சேலஞ்ச் வந்து வைக்கிறாரு. அந்த என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நான் லவ்வை பற்றி நிறைய டெஃபினேஷன் சொன்னேன், அதில் எதுவும் எரர்ஸ் எதுவும் தப்பாக நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் நான் வந்து ஒத்துக்கிறேன். என்னத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய ரைட்டர், அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் ஒன்றுமே எழுதலை வர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தப்பாச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே ட்ரூவாக லவ் பண்ணதே இல்லை, அதையுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சானட்டை முடிக்கிறாரு. வெல், ஓவராலாக அந்த சானட்டோட தீம்
இந்த சாண்டோட மெயின் தீம் வந்து அன்சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் லவ். அது பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்குமே ஷேக்ஸ்பியர் அதுதான் வந்து ரொம்ப கிளியராக சொல்வார். ஒரு சின்ன விஷயத்தினாலேயோ, ஒரு சின்ன தடையினாலேயோ, ஆர்எல்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம்னாலேயோ, ஈவன் அந்த பவர்ஃபுல்லான டைம்னாலேயோ மாறுறது லவ் கிடையாது. லவ் வந்து எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக, பெர்மனெண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் வந்து லவ். அதான் ஆக்சுவலாக ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. Well, that's it. Thanks for watching.